இங்கே காட்டுறதுக்காக நான் அப்படியே வச்சுருக்கேன். நான் டிஷ்யூ பேப்பர் போட்டு எடுத்துறேன். சூப்பராக வந்துருச்சு பாருங்க நம்மளோட பூரி. எடுத்து எடுத்துடுறேன். அடுத்து ஒன்று போட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, நான் அடுத்த பூரி உள்ள போட்டுட்டேன். சூப்பராக வந்துருச்சுங்க உப்பி. எல்லா பக்கம் நல்லா வேக விட்டுடுங்க. சூப்பராக நம்மளோட சொல்லி ரெண்டாவது ரெடி. இது பார்த்து சோப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சுட சுட ஆவி பறக்க அவங்களுக்கு தெரியுதா? சுட சுட நம்மளோட சோலை பட்டூரி அப்படியே பயங்கரமாக இருக்குங்க பாருங்க. சூப்பராக சாஃப்டாக இந்த பிச்சு பார்க்குறதுக்காக காட்டுற மாதிரி உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு. அந்த உள்ள வந்து அந்த ஸ்ட்ரக்சர் வரணும் தான் இருக்கலாம். இந்த மாதிரி வரணும். இதெல்லாம் வந்தால் தான் நம்ம பண்ண பூரி வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ செம்மையாக இருக்கும். சாப்பிடும் போதும் அவ்வளோ டேஸ்ட்டியாக இருக்கும் இந்த சோலை பட்டூரி சாப்பிடும் போதும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பூரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இது எப்படி வந்து சொல்லி எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.